நம்மை சுற்றி நிறைய சவுல்கள் இருக்கிறாங்க. நம்ம யோனத்தானா மாறினாதான் சவுல்கிட்ட போய் தாவீதை சேர்க்க முடியும். தாவீதின் வேறும் தாவீதின் குமாரனமாய் வந்தவரை நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட என்ன கொண்டு போய் சேர்க்க முடியலையே. எப்படி சேர்க்க முடியும்? அவர் நம்ம கிட்டயே சேர விடலையே. அவர் வந்தாலே ஈட்டியை தூக்கில எறிகிறோம். ஈட்டியை தூக்கில அவரை விரட்டல்லவா செய்யறோம். அவர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை முதுகுக்கு பின்னாக அல்லவா எறிகிறோம். அன்பில் இணைய முடியவில்லையே. உலக அன்புல ஈஸியா ஒட்டிக் கொள்ளுகிறோம். மெய்யான அன்பு ஜீவனை கொடுத்து நேசிக்க அவரை போல யாராவது ஒருவர் உண்டோ? அவர் அன்பு இன்னதென்பதை காண்பிக்காமல் பேதுரு கிட்ட என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்று கேட்கவில்லை. அன்பு இன்னதென்பதை காண்பித்தார், வெளிப்படுத்தினார். அதன் பிறகுதான் வந்து அவனை அழைத்து நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று கேட்டார்.